ஒரு வீட்டில் பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு அந்த வீடு ரொம்ப அழகாக ஆயிரும். ஆனால் அப்படி அழகாகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டமும் படுத்திரும். இப்போ எங்கள் வீட்லேயும் அந்த சுச்சுவேஷன் தான் நடந்துட்டுருக்கு. இந்த அன்னைக்கு பெயிண்டர்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணின ஃபஸ்ட்டு டே எடுத்திருந்த விளாக் தான் இது. ஒரு ரூமில் பட்டி ஒர்க் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு ரூம் ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குது. வீடு முழுக்க மூட்டை முடிச்சா இருக்குது. அந்த சுச்சுவேஷன்லேயும் நம்மளுடைய ஃபேமிலி ஒர்க் பிரேக் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்ச நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தேன். பட் ஸ்டார்ட் பண்ணுற சீரீஸுமே போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னென்ன மாதிரியான பெயிண்ட்ஸ் எல்லாமே வாங்கினேன் அப்படின்னு நேற்றுக்கு போட்டிருந்த லாங் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். கலர் கோடு என்ன செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதுமே கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி 2 வருஷமாக யோசிச்சுட்ருக்கோம். ஸோ அந்த 2 வருஷத்தில் பெயிண்டிங் ஒர்க்கு எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் யூடியூப்பில் பார்த்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, மெத்தடு. ஃபஸ்ட்டு வால்ஸை க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓல்டெல்லாம் தட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் பட்டி பார்க்கணும். அப்புறம் ப்ரைமர் போடணும். நெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த மாதிரி போடுவாங்க, ஒரு பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி எப்படிலாம் பண்ணுவாங்க, ஒரு கேட்டுக்கு பெயிண்ட் பண்ண போகிறாங்கன்னா அதை என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நியூ பில்டிங்காக இருக்கட்டும், ஓல்டு பில்டிங்கை ரீஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பெயிண்டிங்கோடு சேர்த்து நம்ம மொட்டை மாடிக்குமே டேம்ப் ப்ரூஃப் அடிக்க போகிறோம். ஸோ அதுவுமே எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் பார்த்து நோட் பண்ணி வச்சாச்சு. ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தொடர்ந்து அதை பற்றி யோசித்து தொடர்ந்து அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நான் நோட் பண்ணி விஷயங்கள் தான் இவங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்களா மட்டும் நான் செக் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஆஃப்டர் பெயிண்டிங் அப்புறமா என்னுடைய வீடு எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத ஏஐலையுமே நான் போட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வீடை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஏஐயில் கொடுத்து இந்த கலர் கோடை ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னும்பொழுது அது நமக்கு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ரூமையுமே நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எதிர்காலத்தை இப்போவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பெயிண்ட் அடித்ததுக்கு அப்புறமா என்னுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அதுக்கு முன்னாடியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் செலக்ட் பண்ணின கலர் கோடை என்ட்ரு பண்ணி இந்த வீடை இந்த மாதிரி மாற்றி கொடு, இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா அதை அப்படியே நமக்கு மாற்றி கொடுத்துருது. நம்ம வீடு எப்படி ஆஃப்டர் லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் கலர் கோடில் எனக்கு எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணலை. இன்னும் கேட்டிங்க அப்படின்னா பெயிண்டர் எனக்கு கலர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 புக்கு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் கூட எனக்கு அதில் எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே செக் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் நான் யோசித்து வச்ச கலரை தான் நான் லாஸ்ட்டாக செலெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்த கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே வால் மட்டும் டார்க் கலர் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஹால்லேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, பெட்ரூம்லேயும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை லைட் கலராக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடிச்சுக்கிட்டாங்க. ப்ரைமர் ஃபஸ்ட்டு அடித்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கலர் டபுள் கோட்டிங் கொடுக்கும்பொழுது டோட்டலாக ட்ரிபிள் கோட்டிங் கணக்காயிடும். அப்படி பண்ணும்பொழுது தான் ஓல்டாக போட்டிருந்த அந்த டார்க் கலர்ஸ் நல்லாவே மறைஞ்சி நம்ம இப்போ போடக்கூடிய கலர்ஸ் விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். பீரோ, கட்டல், டேபிள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களே நகர்த்தி வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க வால்ஸ் எல்லாமே அவங்க பெயிண்டிங் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பெயிண்டர்கிட்ட முன்னாடியே பேசிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நானுமே பேசிக்கிட்டேன். ஸோ பெரிய பெரிய திங்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுவீங்க, நாங்கள் நகர்த்தி வைக்க வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டுக்கிட்டேன். அப்போ நாங்கள் பார்த்த பெயிண்டர் என்ன சொன்னார்னா, பெயிண்ட் பண்ணுறவங்களே நகர்த்திப்பாங்க, உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே வேலை கிடையாது, நீங்கள் ரூமில் இருக்க திங்ஸ் மட்டும் காலி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக 2 வாரத்துக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க 1 வாரத்தில்
இல்லைன்னா 10 நாளில் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு 2 வீக்ஸுங்கிறது கண்டிப்பாக வேலை இருக்கும். பட் நம்ம வந்து அந்த டயர்டை பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டலில் பெருசாக ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றது, இல்லைன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம வந்து வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றணும் அப்படிங்கிறதுக்காக பெயிண்டர்ஸ் வந்து ஒரு 9:15லேருந்து 9:30 கிட்ட டெய்லி வராங்க. ஸோ அவங்க வரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வந்துடணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க பண்ணுற வேலையில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். என்னதான் அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னாலும் நம்ம கூட நின்று எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன ஒர்க்லாம் கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி தானே ஆகணும். அதனால நான் வந்து உங்களுக்கு கலர் கோட்லாம் காமிக்கணும், ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக, வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பக்கத்துலேயே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து டிஃபன் ஒர்க்கு, லஞ்ச் ஒர்க்கு எல்லாமே மார்னிங்கே முடிச்சு வச்சுட்டு அவங்க லஞ்சுக்கு போகும்போது நாங்களும் சாப்பிட்ருவோம். அவங்க மார்னிங் ஒரு 9:30 போல் வந்தாங்க அப்படின்னா ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. நேற்று வீடியோ பார்த்துட்டு கலர் கோட் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். கலர் கோடு என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏஷியன் பெயிண்டில் சோனட் L146ன்ற நம்பர் தான். நிறைய பேர் யோசிப்பீங்க ஒயிட் மாதிரி தெரியுது அப்படின்னு, பட் இது ஒயிட் கிடையாது, ஹாஃப் ஒயிட்டு. ஸோ வீடியோவில் வந்து ஒயிட் மாதிரி தெரியலாம். நான் மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட்மே வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த தடவை யார் என்ன சொன்னாலும் காதிலே போட்டுக்கிற மாதிரி கிடையாது. ஒயிட் கலர் அடிச்சிருக்கீங்களே, சீக்கிரமாக அழுக்காயிருமே, பசங்களாம் அழுக்கு பண்ணிடுவாங்களே, அப்படியே தெரியும், கை வச்சாலும் அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சொந்தக்காரங்கள்லேருந்து தெரிஞ்சவங்கலேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எல்லாமே அப்படியா ஓகேவா இல்லைங்க நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு காமாக சொல்கிறதுக்கு தான் நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி 3 வால்க்கு வந்து லைட் கலரு, ஒரு வால்க்கு வந்து டார்க் கலரு, அந்த பேசிக்லி இந்த தடவை நம்ம போகவே கிடையாது. எல்லாமே வீட்டுக்குள்ளே மொத்தமும் இதே கலர் தான் போட போகிறோம். ஹாலில் மட்டும் நம்ம சீலிங்கில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டே ரொம்ப வேகமாக வேலை செஞ்சாங்க, சூப்பராக ஃபினிஷிங்கும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டேவே நம்ம கடை பொருட்கள்லாம் வச்சுருந்தோம்ல, அந்த சின்ன ரூம் ஃபுல்லாகவே அடித்து கொடுத்துட்டாங்க, டபுள் கோட்டிங்குமே முடிச்சிட்டாங்க. ஸோ பெட்ரூம் வந்து ப்ரைமர்லாம் போட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால ஆளாளுக்கு 2 செட்டு தான் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ரொம்ப டஃப்பான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாழற வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது தான். 6 o'clock வரைக்கும் அவங்களே வீட்டில் இருக்காங்க. அதுக்கு மேற்பட்டு நாங்கள் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து இதை இங்கேருந்து மாற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு நான் எழுந்து அடுத்த நாளுக்கும் சமைக்கணும். ஸோ அவங்க சொன்ன வேலையும் நாங்கள் பண்ணி வைக்கணும். ஸோ ரொம்ப தூக்கமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பெயிண்டிங் ஒர்க்கை இவ்வளோ வருஷத்துக்கு தள்ளி போட்டதுக்கு மெயின் காரணமே வந்து இந்த வேலைகளுக்கு பயந்து தான். எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க, இருந்தாலும் நாங்கள் உட்காந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னாலும் எனக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஷார்ட்ஸ் போட முடியல அப்படின்னா கூட நான் லாங் வீடியோ மட்டும் தவறாமல் எடுத்து எடிட் பண்ணி அப்லோடும் பண்ணி விட்டுடுறேன். அப்போ தான் என்னுடைய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலையை பண்ண வேண்டியிருக்கு. ஓவர் டைமாக தான் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. என்னை விட்டிங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.